மன அழுத்தம். இன்றைக்கு ஒரு ஆணுடைய விரைப்புத்தன்மைங்கிறது முழுக்க 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 அவர்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் கப்புள்ஸ் எங்கிட்ட வருவாங்க, விரைப்புத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்கும் குடும்பத்தில். அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச ஆரம்பிக்கும்போது கணவனோடு, நிறைய கணவனுக்கு இன்றைக்கு மனைவி மேல் ஈர்ப்பு இல்லாத ஒரு சிரமம் இருக்கிறத பார்க்குறோம். வெளியில் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகின்ற ஒரு உற்சாகமும் துடிப்பும் என்னுடைய மனைவியை பார்க்கும்போது ஏற்படவில்லை அப்படின்ல ஒரு மன அலைச்சல் அல்லது மன உளைச்சலோடு உளவியல் ரீதியாக செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். அப்போ ஒரு கணவன் மனைவி இணைய வேண்டும்னா மனைவி மேல் கணவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பமும், அதே போல் கணவன் மேல் மனைவிக்கு இருக்கக்கூடிய விருப்பமும் சீராக இருந்தால் தானே அது நடக்கும். ஒருவேளை அது இல்லைன்னா, அப்போ கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு இணைப்பாக அது இருக்கும்போது அந்த இணைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அற்ற விஷயமாக மாறும்போது அங்கே முதல்ல ஏற்படுகின்ற சிரமமே இன்றைக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் தான். அதே போல் மனம் சார்ந்த காரணிகள்னு வரும்போது நிறைய ஆண்கள் இன்றைக்கு பார்க்குறேன். இன்றைக்கி டிவியில் வரக்கூடிய விஷயங்கள், வீடியோக்கள் பார்க்கக்கூடியது, அல்லது மற்ற நண்பர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது அவங்க மனதில் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் என்னவாக இருக்குது தெரியுமா? ஓ, அவங்கள மாதிரி எனக்கு இல்லை, என்னுடைய ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, என்னுடைய ஆண்குறி அதோடைய அகலமும் நீளமும் குறைவாக இருக்கு போல இருக்கே, அல்லது ஒரு முறை மனைவியோடு சேர முயற்சி செய்யும்போது அதீத மன அழுத்தத்துடைய ஒரு வெளிப்பாடாக அவர்களுடைய உடல் பலவீனமடைந்து இருக்கும்போது, அந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடாக அவர்களுடைய உடல் பலவீனம் அடைந்திருந்து அவர்களால் முயற்சி செய்து எழுச்சியை எட்ட முடியாமல் போகும்போது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக எது இருக்குது, எனக்கு ஏதோ நிரந்தரமான சிரமம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஏற்படும் போது அடுத்த முறை இணைவதற்கான முயற்சியை எடுக்காமல் தள்ளி போகின்ற ஆண்களை நிறைய பேர் பார்க்குறோம். இதனாலேயே டிவோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விவாகரத்துக்கு இன்றைக்கு கோர்ட்டில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். மனம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது எழுச்சியின்மை நோய்க்கு. Dr. Srivarma's Magic Care, his wellness.